ஒரு அமைதியான கிராமம். அங்க சண்முகம், மீனாட்சி, அவங்களுடைய பையன் கார்த்தின்னு 3 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுக்கு எக்கச்சக்கமான கடன் பிரச்சனை, வறுமை எல்லாம் இருந்தாலும் கூட அவங்க 3 பேரும் எப்போது ஒத்துமையாவே இருந்தாங்க. சண்முகம் ஒரு விவசாய கூலி. அவனுடைய அம்மா மீனாட்சி நெசவு தொழில் பாக்குறாங்க. அந்த வேலை எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலுமே தன்னோட மகனுக்காகவே அந்த வேலையை அவங்க விருப்பப்பட்டு செய்யறாங்க. தன்னோட பிள்ளைக்கு ஒரு நல்ல வருங்காலத்தை அமைச்சு கொடுக்கணும்னு அவங்க படாத பாடுபட்டாங்க. அதே மாதிரி கார்த்திக்கும் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரன். அவனுக்குன்னு நிறைய கனவுகள் இருந்துச்சு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம பெரிய இன்ஜினியர் ஆகி நம்ம அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும், அவங்க கஷ்டப்படாம சொகுசா வாழணும்னு அவன் நினைச்சுக்கிட்டே இருந்தான். அதே மாதிரி அவன் 12வது வகுப்புல நல்ல மார்க் எடுத்து ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல அவனுக்கு சீட்டும் கிடைச்சது. படிப்பு கிடைச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கான செலவு அதிகம் தானே. சண்முகம் விவசாய கூலின்றதுனால அவரு நாத்து நடுறது, தோட்ட வேலைன்னு தண்ணிக்குள்ளே இருந்து இருந்து இப்போல்லாம் அவர்னால சரியாக அந்த வேலையெல்லாம் செய்ய முடியல. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதே நேரத்துல மீனாட்சியும் நெசவு வேலையில உட்கார்ந்து முதுகெல்லாம் வளைஞ்சு கூன் விழுந்துருச்சு. பயங்கரமான முதுகு வலியோட தான் அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்போ தன்னோட பையன் இவ்வளவு பெரிய ஆசையோட இருக்கான், இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான், அப்ப நம்ம அவனுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் எங்கெங்கயோ கடன் கேட்டு பார்த்தாங்க. வேலை செய்யற இடத்துல அட்வான்ஸ் கேட்டு பார்த்தாங்க. ஆனா எங்கேயுமே அமையல. இப்போ பணம் கட்டுற நாளும் வந்துருச்சு. அப்போ கார்த்திக் கேட்டான், அப்பா காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னேனே, பணம் ரெடியா இருக்காப்பான்னு சொல்லி கேட்டான். சண்முகத்தோட கண்ணுல ஒரு துளி கண்ணீரோட தான் சட்ட பைக்குல இருந்த ஒரு சின்ன தங்கச்சங்கிலிய வெளியே எடுத்தான். அது மீனாட்சிக்கு அவளுடைய கல்யாணத்தப்ப அவரோட தாய் கொடுத்தது. கார்த்திக் கேட்டான், அப்பா இதையா விற்க போறீங்கன்னு சொல்லி கேட்டான். அதுக்கு சண்முகம், ஆமாப்பா ஃபீஸ் கட்டணும்ல, எங்கெங்கயோ பணம் ரெடி பண்ணி பார்த்தேன், அமையல, கடைசியா இதா இருக்கு, இத வச்சு ஃபீஸ் கட்டிடலாம்பான்னு அவர் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட சொன்னாலும் கூட அவர் கண்ணுல அவ்வளவு வருத்தம் தெரிஞ்சது. அப்பா வேணாம் வேணாம், இது அம்மாவுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும், பாட்டி கொடுத்ததுன்னு அடிக்கடி சொல்லி பத்திரமா வச்சிருப்பாங்க, வேணாம்பா இது எதுவும் பண்ணிடாதன்னு சொல்லி அவன் கெஞ்சிட்டு இருந்தான். ஆனா இதை கேட்ட சண்முகமும் மீனாட்சியும், இங்க பாரு நாங்க என்னென்னமோ கஷ்டப்பட்டுட்டோம், எவ்வளவோ அசிங்கப்பட்டுட்டோம், ஆனா இது எல்லாமே உனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். என் பிள்ளை தங்க கட்டி மாதிரி நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கியிருக்கான், அவனாவது நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்க மாட்டோமா? இது என்ன தங்கச்சங்கிலி, நீ வேலைக்கு போனா இதை விட அம்மாவுக்கு பெருசா எதுவும் வாங்கி தர மாட்டியா? அப்ப பாத்துக்கலாம்ப்பான்னு சொல்லி அவங்க அதை வித்து அவனுக்கு ஃபீஸ் கட்டினாங்க. அடுத்த வருஷம் எல்லாம் அப்பா அம்மாவுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு அவன் பார்ட் டைம்ல வேலை பார்க்கவும் ஆரம்பிச்சான். அதுல வர்ற வருமானத்தை சேர்த்து வச்சு அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு ஃபீஸை எல்லாம் கட்டிக்கிட்டான். தன்னோட வீட்டுக்கு போறதுக்கு அவனுக்கு ரொம்ப சங்கடமாவே இருந்துச்சு. நம்ம நல்லா படிச்சு முன்னேறாம போகவே கூடாதுன்ற வைராக்கியமும் இருந்துச்சு. அதனால பேருக்கு மட்டுமே வீட்டுக்கு போயிட்டு அவன் வேலையும் பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிச்சான். அவன் மனசுக்குள்ள இருந்த ஒரே ஒரு விஷயம், எங்க அம்மா கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சங்கிலி, அதுவும் விலை மதிப்பு இல்லாதது, என் பாட்டி கொடுத்தது. அவங்க வாழ்க்கையிலேயே தாலிக்கு அப்புறம் அது ஒண்ணு மட்டும்தான் தங்கத்துல இருந்துச்சு. தாலிய கூட நிறைய தடவை அடகு வச்சிருக்காங்க, வித்திருக்காங்க. ஆனா அந்த தங்கச்சங்கிலிய மட்டும் அவங்க தொடவே மாட்டாங்க. அது பரம்பரை சொத்துன்னு சொல்லி அதை அடிக்கடி எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவாங்க. கடைசியில அவங்க சந்தோஷத்தை எனக்காக விட்டு கொடுத்தப்போ நான் ஒழுங்கா படிச்சு அவங்கள நல்லா பாத்துக்கலனா நான் மனுஷனே கிடையாது. அவங்க 2 பேருக்கும் வயசு ஆக ஆக உடம்புல என்னென்ன பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியுது. நான் கண் கூட பாத்துட்டு இருக்கேன். ஆனாலும் கூட எனக்காக அவங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஜென்மத்துக்காக ஏன் அவங்க பண்ணணும்னு நிறைய கேள்வி என் மனசுல இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு வைராக்கியம், அவங்களை எப்படியாவது நல்ல நிலைமையில உட்கார வைக்கணும், அதுக்கு இந்த படிப்பு எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவனுக்கு கஷ்டமா இருந்தாலுமே கூட அதுல இருந்து அவன் பின்வாங்காம படிச்சான். ஒரு நல்ல இடத்துல வேலையும் கிடைச்சது. அங்க வர்ற சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு முதல் முறையா ஒரு நல்ல வீடு வாங்கினான். தன்னோட அப்பா அம்மாவுக்கு அந்த வீட்டை முதல்ல பரிசளிச்சான். அதுவும் சொந்த ஊர்ல. குடிசைக்குள்ளேயே காலத்தை கழிச்சிட்டு இருந்தவங்க இப்போ நல்ல வீட்டுல சந்தோஷமா தன்னோட பிள்ளைய நினைச்சு அங்கேயே நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க. நம்ம கிராமத்துல இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம அம்மா அப்பா அந்த இடத்துல இருந்தாதான் சந்தோஷமா இருப்பாங்க. யாரு முன்னாடி எல்லாம் அவமானப்பட்டாங்களோ அவங்க முன்னாடி நல்லா வாழணும்னு அதுக்காக மட்டுமே அவன் போராடினான். கொஞ்ச நாள்ல அந்த ஊர்லயே பையனா இருந்தா இப்படி இருக்கணும், அப்பா அம்மா எப்படி வளர்த்திருக்காங்க பாருன்று பேரு அவனுக்கு வந்தாலும் கூட அவங்க அம்மா அப்பா பண்ண தியாகம், அவங்க பட்ட அவமானம் இதெல்லாம் வெளியில யாருக்கும் தெரிய போவது கிடையாது. இதெல்லாம் மறைஞ்சாலும் கூட இப்ப கிடைச்ச நல்ல பேரோட அவங்க கடைசி காலம் வரைக்கும் நிம்மதியா இருக்கணும், அது மட்டும் தான் அவன் மனசுக்குள்ள இருந்துச்சு. ஒரு குழந்தைக்கு பெற்றோர் தர்ற பெரிய சொத்து என்ன தெரியுமா? பணமே கிடையாது, அவங்களுடைய தியாகம் நிறைந்த அன்பு. அந்த தியாகத்தை உணரும் போதுதான் அந்த குழந்தை வாழ்க்கையில உறுதியோட நம்பிக்கையோட சொந்த காலில் முன்னேறதுக்கு ஆசைப்பட்டு அதுக்கான பாதையை தேர்ந்தெடுக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மை மினி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு கதையோட இன்னொரு நாள் வந்து பாக்குறேன்.